அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் என்றால் சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்த சம்பவம், அந்த துயர சம்பவம்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாகும். அந்த உயிரிழப்புகள் என்பது வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, 41 குடும்பங்களின் நிரந்தர கண்ணீரும் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கிய துயரமும் ஆகும். அந்த சம்பவம் நடந்தபோது அப்போதைய திமுக அரசையும் அப்போதிருந்த முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களையும் மிகவும் கடுமையாக விமர்சித்த அரசியல் தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் மட்டுமே. அவர் கூறும்பொழுது, நான் பல ஊர்களுக்கு சென்று இருக்கிறேன், ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி சம்பவம் நடந்தது என்று அவரது கேள்வி அப்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் விவாதத்தை உலுக்கியது. அவரது கட்சியினரும் அந்த உயிரிழப்புகளுக்கு அப்போதைய திமுக ஆட்சியின் அலட்சியமே காரணம் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்தனர். அந்த சம்பவத்தின் தன்மை, பாதுகாப்பு ஏற்பாடுகள், நிர்வாக நடவடிக்கைகள், மருத்துவமனைகளில் நடந்த செயல்முறைகள் என பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டன. ஆனால் மறுபுறம் அப்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசும் தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்தது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவர்களும் பொதுவெளியில் பல விளக்கங்களை தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கூறும் முயற்சி ஆளும் திமுக தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று வரை மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் கேள்விகள் என்பது வேறு. குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தரப்பு அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் ஆதாரங்களை முழுமையாக மக்களிடம் வைத்ததா? அப்போது கூறப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக கூறப்பட்ட வீடியோக்கள், காட்சிகள், சாட்சியங்கள், ஆவணங்கள் ஆகியவை ஏன் இன்னும் முழுமையாக வெளிப்படுத்தவில்லை? குறிப்பாக அந்த நிகழ்வின் போது பிரச்சார வாகனங்களில் பல உயர்தர கேமராக்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளக்கும் காட்சிகள் எங்கே இருக்கிறது? எங்கே? இன்று அரசியல் சூழ்நிலையும் மாறியுள்ளது. அப்போது கேள்வி கேட்டவர் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிறார். அதனால் இன்று மக்களின் எதிர்பார்ப்பும் மாறியுள்ளது. அப்போது தவறு நடந்ததாக கூறப்பட்டிருந்தால் அந்த தவறை செய்தவர்கள் யார்? அரசு அதிகாரிகளா, அல்லது நிர்வாக பொறுப்பாளர்களா, அல்லது வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா? அப்படியானால் ஏன் இதுவரை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை? அல்லது அப்போது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றால் அதையும் வெளிப்படையாக மக்களிடம் கூற வேண்டாமா? இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கலாம். நீதிமன்றம் தனது சட்டப்பூர்வமான தீர்ப்பை வழங்கட்டும். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தானே முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிப்பது தார்மீக பொறுப்பாகும்.
ஒரு வேதனையான கேள்வியும் மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. அந்த 41 உயிர்களை நினைவு கூறும் வகையில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கரூர் சென்று சம்பவம் நடந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரா இதுவரை? அல்லது அந்த குடும்பங்களின் வலியை நேரில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரா என்றால் இதுவரை இல்லை. அல்லது அந்த 41 உயிர்கள் தேர்தல் கால அரசியல் விவாதத்தின் ஒரு பகுதியாக மட்டும் மாறிவிட்டதா? 41 உயிர்கள் என்பது அந்த எந்த கட்சிக்கும் சொந்தமானவை அல்ல. அவை தமிழக மக்களின் உயிர்கள் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வேதனையோடு தெரிவித்து கொண்டு, அதனால் இன்று மக்கள் கேட்பது அரசியல் பதில்களை அல்ல, உண்மையை மட்டுமே என்பதை தெரிவித்து கொண்டு, குற்றச்சாட்டுகளை அல்ல, ஆதாரங்களை, விமர்சனங்களை அல்ல, நீதியை. அன்று கரூரில் உயிரிழந்த 41 பேரின் நினைவாக அந்த சம்பவத்தின் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவது யாருடைய கடமை என்றால், அந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாக மிக தீவிரமாக முன்வைத்து அதன் மூலம் மக்களிடம் நீதி கேட்ட இன்றைய தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தலைவரும் இன்றைய தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் கடமையாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, 41 உயிர்களின் கேள்வி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அது இன்னும் பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.